வணக்கம் அருளினியன். வணக்கம் அண்ணா. இன்னைக்கும் சிரிக்க வைப்பீங்களா? ஓகே. அந்த நம்பிக்கைக்கே ஒரு உற்சாகமான கைதட்டல் கொடுக்கலாம். இந்த பேசா பொருள் சுற்றுல என்ன பொருள் பேச போகுது? வீட்டோரத்து திண்ணைகள். ஓ, உங்க வீட்டுல திண்ணை இருக்கா? எங்க அப்பத்தா வீட்டுல இருக்கு. ஓ, அழகு அழகு. அப்ப திண்ணைகள் குறித்து பேசுவதற்காக இந்த இளம் தளிர் இந்த மன்றத்தில் ஏறி இருக்கிறது. உற்சாகமான கைத்தட்டல்களோடு சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. எந்தையும் தாயும் மகிழ்ந்த குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ண மலர்ந்து சிறந்தது மின்னாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயிர வாழ்த்தேனோ என்ற எங்கள் பாட்டன் பாரதியின் பைந்தமிழ் வரிகளோடு திண்ணை பேசுகிறேன். என்னை பற்றி நானே பேசுவதை விட அன்பு தம்பி அருளினியன் பேசுவான். அவையோர் அனைவருக்கும் அருளினியனின் அன்பு வணக்கம். ஓலை குடிசையின் ஒட்டு திண்ணை தொடங்கி ஓங்கி உயர்ந்த மற்ற வீட்டின் வரவேற்பு திண்ணை வரை அன்றைய மக்களின் அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் நீக்கமர நிறைந்திருந்த திண்ணைகள் தான் இன்று எனது பேசா பொருள். தமிழரின் பண்பாட்டை கலாச்சாரத்தை பேணிக் காக்கும் கிராமத்தில் மண் சுவர் வைத்து கட்டப்பட்ட எங்கள் பாட்டி வீட்டை சுற்றிலும் திண்ணைகள் அழகாய் அமைக்கப்பட்டிருக்குமாம். தெருவில் வரும் அறியாமுகத்தினர் அமர்ந்து செல்ல பயன்படும் திண்ணைகள் தான் நம் பாரம்பரியம். அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதுதலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று சிலம்பில் இளங்கோ என் பாட்டி கண்ணகி வாயிலாக விருந்தோம்பலின் மேன்மையை குறிப்பிடுவார். அந்த விருந்தோம்பலும் தமிழரின் வீரியமிக்க பண்பாட்டு செயலுக்கு சிறந்த காரணியாயிருந்தது வீட்டோரத்து திண்ணைகள். ஒற்றை திண்ணையை விட இரட்டை திண்ணையே சிறப்பானதாகும். எல்லா நேரமும் எல்லா திண்ணைகளும் ஏதோ ஒரு செய்தியை சொல்லி கொண்டுதான் இருந்தன. வீட்டிற்கு வரும் அனைவரையும் வாங்க வாங்க என அன்புடன் வரவேற்று அவர்களுக்கு அருந்த நீராகாரம் கொடுத்து அமரச் செய்த அழகு பார்க்க உதவியது எங்கள் வீட்டு திண்ணைகள். அந்த திண்ணையில் அமர்ந்துதான் பாட்டிகள் தமது பேரன் பேத்திகளுக்கு ஒரு ஊரில் என்ன நான் கதை சொல்ல போகிறேன்னு நினச்சிங்களா? இல்லை, இப்படி தான் எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவுக்கு கதை சொல்லுவாங்களாம். அதே திண்ணையில் அமர்ந்து இளையவர்கள் பல்லாங்குழி விளையாடினர், பெரியவர்கள் பலமபலம் ஆடினர். புலக்கடை திண்ணையில் அமர்ந்து புதுமண தம்பதியர் நிலாவை ரசித்தார்கள். பாட்டி திண்ணையில் அமர்ந்து வெத்தலையை இடிச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு வீட்டு வைத்தியம் தருவது அற்புதமான காட்சியாக இருக்குமா. சில பேர் தனக்கு கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் மற்றவர்களை பற்றி அந்த திண்ணையில் அமர்ந்து அவ அப்படியாமுடி, உனக்கு தெரியுமா, இவன் இப்படியாமுடி என்று புரணி பேசுவதும் அவ்வப்போது நடக்குமாம். அதனால் தான் பாட்டுக்கோட்டையாம் பட்டுக்கோட்டையார் அந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி என்று பாடினார். சில நேரங்களில் ஊரின் முக்கிய தலைகள் கூடி முக்கிய முடிவுகளை எடுப்பதும் பஞ்சாயத்துகள் பேசுவதும் நடக்கும். கிராமங்களில் நடக்கும் புறவையெடுப்பேர் என்று சொல்லப்படுகிற குதிரையெடுப்பு மற்றும் தமிழரின் வீர விளையாட்டாம் சல்லிக்கட்டு போன்றவற்றை சிறுவர்கள் மற்றும் வயது மூத்தவர்கள் அந்த திண்ணையில் அமர்ந்துதான் பார்த்து பரவசம் அடைவார்களாம். பல நேரங்களில் சுமை தூக்கி செல்லும் வழிப்போக்கர்களின் சுமை தாங்கியாக இருப்பதும் இந்த திண்ணை தானாம். கொஞ்சம் கற்று தேர்ந்தவர்கள் இந்த திண்ணையில் கூனினால் அன்னை தமிழகம் தொடங்கி அமெரிக்க தேசம் வரை உள்ள அரசியலை பேசி அகம் மகிழ்வார்களாம். இப்படிப்பட்ட திண்ணைகள் பள்ளிக்கூடமாகவும் அரசியல் மேடையாகவும் நடன அரங்கமாகவும் கலைக்கூடமாகவும் விளையாட்டரங்கமாகவும் தேவைக்கேற்பு மாறிக்கொள்ளும் இயல்புடையதாகவே இருந்ததாம். இப்படி எல்லாமுமாக இருந்த திண்ணைகள் இன்று கிராமங்களில் கூற அரிதாகிவிட்டது. எல்லாரும் கூடி சந்தோஷம் இருந்த எங்கள் வீட்டு திண்ணைகள் இன்று பேசா பொருளாகிவிட்டது. அதை பற்றி பேச வைத்த சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருளினியன் நமக்கு நம்பிக்கை கொடுத்த மாதிரியே 2-3 இடங்கள்ல சிரிக்க வச்சிருக்கிறாரு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. நன்றி அண்ணா. அது எப்படி பேசுவாங்க அந்த திண்ணையில? அவ அப்படியாமுடி, உனக்கு தெரியுமா, இவன் இப்படியாமுடி. அழகா அந்த குழந்தை இவ்வளவு அற்புதமான ஒரு உரையை வழங்கி இருக்கு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. சரி, அவ அப்படியா இவன் இப்படியான்னு பேசுறதை விட்டுட்டு நீ எப்படி பேசுன அப்படிங்கிறத இப்ப நடுவர்கள் கிட்ட கேட்கலாம். முதல்ல யார்கிட்ட கேட்கலாம்?
ஐயா கிட்டே கேட்கலாம். ஓ, ஐயா கிட்டே கேட்கலாம். எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் பாடலாசிரியர் அவர்கள். திண்ணை பற்றிய ஒரு குறும்பு படம், மன்னிக்கணும், ஒரு குறும்படத்தையே எங்களுக்காக நீ உன்னுடைய பேச்சால் நிகழ்த்தி காட்டியமைக்கு முதற்கண் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ரொம்ப சிறப்பா இருந்தது. எந்த குறையும் நான் பார்க்கவே இல்லை. தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ரொம்ப சுவைப்பட அந்த தகவல்களை அழகாக கோத்து நீ சொன்ன விதம் மிகவும் ரசிக்கத்தக்கதாக இருந்தது. நன்றி ஐயா. பாரதியில் தொடங்கி அப்புறம் சிலம்புக்கு போய் அப்புறம் பட்டுக்கோட்டைக்கு ஒரு நல்ல மசாலா குறும்படமா இருந்தது. திடீர்னு பாடுற, வசனம்லாம் பேசவும் செய்கிற, ரொம்ப ரசித்தேன். இப்போ குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை, இன்னும் நம்மளுடைய முன்னோர்கள் நிலத்தை 5ஆ பகுத்து சொன்னாங்க. திணை கோட்பாடுன்னு அதை சொல்லுவோம். ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தில் திணை கோட்பாடு மட்டும் கிடையாது, திண்ணை கோட்பாடும் உண்டு என்று புரிய வைக்கும் விதத்தில் உன்னுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு நீ ரொம்ப முனைப்போட செயல்பட்டு வருகிறாய் என்பதற்கான அறிகுறிகள் தெரிகிறது. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. எங்கள் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். ஒரு திண்ணை பேசுகிறதுன்னு தொடங்கிட்டு என்னை பற்றி நானே பேசினா நல்லா இருக்காது, அருள்மணியை பேசுவான் அப்படின்னு நான் பாருங்க. இதுக்கு மேலே பஞ்சு என்ன கவுண்டமணி செந்திலுக்கு எழுதினவரை விட பிரமாதமாக பஞ்சு வச்சான் பாருங்க. அதுதான் டாப்பு. அதை நீங்கள் கவனிக்கணும். சரி, பாரதியாரில் தொடங்கி சுமைதாங்கி கல்னு அந்த காலத்தில் உண்டு. தெருவில் ஒரு சாமான் எடுத்துகிட்டு வர்றவன் யாருடைய உதவியும் இல்லாமல் அப்படியே வச்சுக்கலாம். அவனுடைய உயரத்துக்கு அந்த வேலை முடிஞ்சுட்டு அப்படியே அவன் எடுத்து சும்மாடு மேலே வச்சுக்கலாம். ஆனால் திண்ணை அப்படி இல்லை. உட்காந்து படுத்து பேசி சில சமயம் அந்த வீட்டிலே கல்யாணம் பண்ணி கதவடைச்சிருவாங்க. அந்த மாதிரி பழகிடுவாங்க திண்ணை இருந்தா. அதில் என்னென்னா திண்ணையுடைய ப்ளஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்தவன் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி திண்ணை பேச்சு வீரரிடம் கண்ணா இருக்கணும் அண்ணாச்சின்னு பட்டுக்கோட்டையை கொண்டு வந்தான்ல. இதுக்கு மேலே 3 நிமிஷத்துக்குள்ள திண்ணையை பற்றி எவனாலையும் சொல்ல முடியாது, எவனாலையும் சொல்ல முடியாது. சபாஷ். நன்றி ஐயா. அருளினியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள். சிறப்பா பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா.